अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् नमो विभराय पराशराय। பையனுக்கு உபநயனம் ஆகிறது. யதோக்த விதிமாஸ்ரித்ய குர்யாத் வித்யா பரிகிரகம். அவனுக்குரியதான முறைப்படி வித்யா பரிகிரகம் பண்ணணும், கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிரஹீத வித்யோ குரவே தத்வாச குரு தட்சிணாம் கார்ஹஸ்யமிச்சன் பூபால குர்யாத் தார பரிகிரகம். அன்னைக்கு பிரம்மச்சாரியா இருக்கிற பொழுது வித்யா பரிகிரகம் பண்ணிக்கிறான், கல்வியை பரிகிரகம் சேர்த்துக் கொள்ளுகிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ பிரம்மச்சாரிய ஆசிரமத்திலே படிக்க வேண்டிய கல்விகளை எல்லாம் ஆச்சாரியனிடமிருந்து கிரஹீத வித்யனாய் படித்து வேண்டிய கல்விகளை எல்லாம் பெற்றுக்கொண்டவனாய் குரவே தத்வாச்ச குரு தட்சிணாம், அந்த குருவிற்கு குரு தட்சிணையை கொடுத்து. குரு தட்சிணான்றதுக்கு ரெண்டு அர்த்தம். குருவுக்கு கொடுக்கப்படக்கூடிய தட்சிணாங்கிறது, இன்னொன்னு குருங்கிறதுக்கு அதிகம்னு அர்த்தம். லகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம். அதனால கௌரவம்ங்கிற வார்த்தை அப்படிதான் வருது. அதாவது ரொம்பவும் வெயிட் ஆனது, ரொம்பவும் பாரமானது, ரொம்பவும் அதிகமானது அப்படிங்கிறது. அப்ப குரு தட்சிணா அப்படின்னா குருவுக்கு எது ரொம்பவும் குருவான தட்சிணையா இருக்குமோ, லகுவா சாதாரணமா இல்லாத தட்சிணையா இருக்குமோ, தன்னுடைய சக்திக்கு தேர விதி ஆச்சாரியன் என்ன விதிச்சிருக்கானோ அதை கொடுக்கணுமா. குரு தட்சிணாம், அதிகமான தட்சிணையை பக்தியோடு குருவிற்கு அளித்து விட்டு கார்ஹஸ்யமிச்சன்னு பூபால, கார்ஹஸ்யத்தை அடையணுங்கிறதான எண்ணம் கொண்டு குர்யாத் தார பரிகிரகம், அவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தார சப்தத்துக்கு மனைவின்னு அர்த்தம். அப்படி மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்மச்சர்யேண வா காலம் குர்யாத் சங்கல்பபூர்வகம் குரோ சுஷ்ரூஷணம் குர்யாத் தத்புத்ராதேரதாபி வா. பிரம்மச்சர்யேண வா காலம் குர்யாத் சங்கல்பபூர்வகம். கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் எப்பொழுதுமே பிரம்மச்சாரியாகவே இருப்பேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு கொண்டு நியத பிரம்மச்சாரியாய் அவன் பிரம்மச்சாரி மாத்திரமாகவே இருப்பான். நியத பிரம்மச்சாரியா நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருப்பான். பிரம்மச்சர்யேண வா காலம் குர்யாத் சங்கல்பபூர்வகம். நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வதில்லை, பிரம்மச்சாரியாகவே இருப்பேன்கிறதாக நைஷ்டிகமான பிரம்மச்சரிய விரதத்திலேயே இருக்கலாம். அப்போ குரு சுஷ்ரூஷணம் குர்யாத் தத்புத்ராதேரதாபி வா. குரு சுஷ்ரூஷணமும் குரு புத்திராளுக்கு நேர, அது குரு புத்திரனை குருவ மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் சுவாமி தேசிகனுடையதான குமாரர் வயசுதான் திருநக்ஷத்திரத்துல பார்த்தா பிரம்மதந்திர பரகால இவருக்கு சுவாமிக்கு, பிரம்மதந்திர சுவாமிக்கு இவருடைய புத்திரருடைய திருநக்ஷத்திரம் தான் வரதாச்சாரியார், நயினாராச்சார் திருநக்ஷத்திரம் அளவுதான். அவர் இந்த சமான வயஸ்கர் தான். ஆனாலும் சதீர்த்தியர் ஆச்சாரியனிடத்திலே கல்வி கற்கிறார் தேசிகனிடத்துல. அப்போ இவர் தன்னுடையதான கூட படிக்கிறவர் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்படிங்கிற காரணத்தினால அவரிடத்துல, அதாவது சுவாமி தேசிகனுடைய குமாரரிடத்துல இவர் மிச்சதெல்லாம் சுவாமி தேசிகன்ட்ட அத்தியனம் பண்ணார். ஆனா அந்த
பகவத் விஷயத்தை மாத்திரம் இவரிடத்துல அத்தியனம் பண்ணாரா. அது ஒரு வருஷம் முடிந்த பொழுதுதான், பகவத் விஷய காலக்ஷேபம் முடிஞ்ச பொழுதுதான் ஒரு ஆவணி மாசத்து ஹஸ்த நட்சத்திரத்துல அவர் சீரொன்னு தூக்கும் தடி வெங்கடமலையான் தனியன அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது. இந்த தனியனை அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற சீரொன்னு தூக்கல் இல்ல, அது பிள்ளைலோகாச்சார் பண்ணது. ஸ்ரீமான் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். அந்த அந்த தனியனை இவர் அனுகிரகம் பண்ணாருங்கிறது அந்த காலக்ஷேபம் முடிகிற பொழுதுதான் சொல்ற வழக்கம். ஆக குரு புத்திரனையும் கூட குருவ மாதிரி நாம சேவிக்கணும், குருவ மாதிரி தாவிக்கணும், குருவை போலவே கொள்ள வேண்டும். அவரை நமக்கு சதீர்த்தியர், நம்ம சமான வயஸ்கர், நம்ம ஆச்சாரியனுடைய பிள்ளை அப்படிங்கிறதான எண்ணம் எல்லாம் இல்லாம நம்ம ஆச்சாரியன்கிறதான எண்ணமாகவே பார்க்கணுமா. குரு சுஷ்ரூஷணம் குறியா தத்புத்ராதேரதாபிவா. அடுத்தது வைகானசோவாபி பவேத் பரிவ்ராடதவேச்சயா பூர்வ சங்கல்பிதம் யாதிருக் தாதிருக் குர்யான்னராதிபா. அப்புறமா வைகானச விரதம். வைகானசம்னா காட்டில் நம்ம இது பிரம்மச்சரிய விரதமே சொன்னோம், நைட்டிக பிரம்மச்சரியம்னு. அப்படி இல்லைன்னா வைகானசாலா நாம மூன்றாவது ஆசிரமத்துல சொல்றோம் பாருங்க, பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம். அப்படி வானப்பிரஸ்தாசிரமத்துல சில சமயம் மனைவியோடைய கூட இருக்கலாம். வைகானசோவாபி பவேத் அல்லது பரிவிராட தவா, அல்லது அதையும் விட்டு விட்டு பரிவிராட் ஒரு யதியாகவோ இருக்கலாம். பூர்வ சங்கல்பிதம் யாதிருக் தாதிருக் குர்யான்னராதிப. அவ என்ன சங்கல்பிச்சுண்டாளோ அந்த மாதிரி பண்ணணும். அப்படி எதுவும் சங்கல்பிச்சுக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல நாம பிரம்மச்சரியாகவே இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சங்கல்பிச்சுண்டா நைட்டிக பிரம்மச்சரியம். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய புத்திராதிகளிடத்திலே புத்திர சங்கிராந்த லக்ஷ்மி கைர் யத்விருத்தேக்ஷ்வாக்குபிர் திருத்தம் திருத்தம் பால்யே ததாரியேன புண்ணியம் ஆரண்யக விரதம் வைகானசம் விரதம். வைகானசம் காளிதாசன் அதை சொல்றார். ஆப்ரதானாத் வைகானச விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு காட்டுல வசிக்க கூடியதான ஒரு வாழ்க்கை முறை. அல்லது பரிவிராட், அல்லது மனைவியை விட்டுவிட்டு புத்திராதிகள் மனைவியர்களை எல்லாம் விட்டுவிட்டு அவன் காட்டுக்கு போய் காட்டுக்கு போகணுங்கிறது இல்ல, சன்னியாசியாகவே சுற்றி கொண்டிருத்தன். அவ என்ன சங்கல்பிச்சுண்டாளோ அந்த மாதிரி இருக்கணும். வருஷை ரேக குணாம் பாரியாம் உத்வகே திரிகுணஸ்வயம் நாதி கேஷாம் அகேஷாம் வா நாதி கிருஷ்ணாம் ந பிங்களாம். இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியதை அப்படி கொஞ்சம் போற எடுத்து காண்பிக்கிறார். இதெல்லாம் காலானுகுணமா சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, அதுக்கு ஏத்த மாதிரி நாம் எடுத்துக்கணும். வருஷை ரேக குணாம் இதி. ஏக குணாம் அப்படின்னா தன்னை காட்டிலும் ஒரு மடங்கு குறைச்சலா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் வாஸ்தவத்துல. ஆனா வருஷத்திலே குறைச்சலா இருக்கக்கூடியதுங்கிறது உபலட்சணம் அப்படிங்கிறதாக வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். அதனால இவனுக்கு ஒரு 16 வயசு ஆகிறது அப்படின்னு சொன்னா இந்த ஏக குணம்னா 16 வயசு குறைச்சலா இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இல்ல. அதனால வியாக்கியானத்துல ஏக குணாமித்தி யவீயசீத்வோபலட்சணம் அப்படின்னு காண்பிச்சுட்டார். வாஸ்தவத்துல ஒரு மடங்குன்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரியாக ஒரு மடங்கு அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு வயசோ அந்த அளவு மடங்கு அப்படின்னா இவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்க அது காட்டுல குறைச்சலா 20 மடங்கு குறைச்சலா இருக்கக்கூடியவான்னு எடுத்துக்க வேண்டியது, அதான் அர்த்தம். அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு வியாக்கியானம் பண்றார். யவீயசீன் வயசுல சின்னவளா இருக்கக்கூடியவளும், அல்லது பாரியாம் உத்வகே திரிகுணஸ்வயம் அவளுக்கு ஒரு மடங்குன்னா இவனுக்கு 3 மடங்கு இருக்கணும் அப்படின்னு. அதாவது அவளுக்கு 10 வயசு அப்படின்னா இவனுக்கு 30 வயசு, அவளுக்கு 12 வயசு அப்படின்னா இவனுக்கு 36 வயசு, அவளுக்கு ஒரு குணம் இவனுக்கு 3 குணம் அப்படிங்கிறதாக அளவுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு காண்பிச்சிருக்கா. இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி வந்தது, இந்த காலத்துக்கு வாஸ்தவத்துல சரி வராதுங்கிறது நம்ம பெரியவாள் எல்லாருமே இதெல்லாம் காலானுகுணமானது, அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய அந்த ரிஷி சபை தபஸ் பண்ணிட்டு இருந்தார், ஷரியாத்தியோடையதான பொண்ணு,
அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் மகா கழவரா இருந்தார். ஆனா அந்த சௌபரி மகர்ஷி அவரோட கூடவே எல்லாருமே அந்த பொண்ணுகள் எல்லாருமே அவர் அனுபவித்து கொண்டிருந்தாங்கிறதுலாம் தபசக்தியினால வந்திருக்கக்கூடியதே தவிர நமக்கெல்லாம் அந்த மாதிரியாக கலிகாலத்துக்கு ஏற்றது இல்லை. நிறைய தர்மங்கள் எல்லாம் கலிகால தர்மங்கள் வித்தியாசமானவைகள் அப்படிங்கிறது. அதனால நாத்தி கேஷாம், ரொம்ப அதிகமான கேஷம் இருக்கக்கூடியவளா இருக்கக்கூடாது. நாத்தி கேஷாம் அகேஷாம் வா, அல்லது கேஷமே இல்லாதவளாகவோ. நாதி கிருஷ்ணாம் ந பிங்களாம் ந அதி கிருஷ்ணாம், அந்நியாயத்திற்கு கருப்பா இருக்கக்கூடியவாளோ, அல்லது பிங்களாம் ந அதி பிங்களாம், பிங்கள சப்தத்துக்கு சிவப்புங்கிறதாக அர்த்தம் எடுத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாம், அதாவது ஒரு நாம சொல்லணுமானா சாதாரணமா இருக்கணும், எல்லாமே அதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதுக்கு எல்லாம் எவ்வளவு வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கீழே தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அவ நம்மளுடைய கோத்திரத்தை சாராதவளா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே அவ சொல்லியிருக்கா. ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கலாம் அப்படிங்கிறதாக நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கா தர்மசாஸ்திரங்கள்ல. அஷ்டவருஷா பவேத் கன்யா, நவவருஷா து ரோஹிணி, தசவருஷா பவேத் கௌரி அத ஊர்துவம் ரஜஸ்வலா இது கன்யாயாக தசவருஷாத் பரம் அவிவாஹ்யத்வ ஸ்மரணாத். அந்த காலத்துல என்ன இருக்கான்னா, குழந்தைகளுக்கு பெயர், அவ 8 வயசு குழந்தையா இருந்தாக்கா அவளுக்கு கன்யான்னு பெயர். 9 வயசுல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ரோஹிணின்னு பெயர். 10 வருஷத்துல இருக்கக்கூடியவளுக்கு கௌரின்னு பெயர். 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவாளுக்கு ரஜஸ்வலான்னு பெயர். ரஜஸ்வலான்னாக்க வாஸ்தவத்துல தூரமான ஸ்திரீன்னு அர்த்தம். ஆனால் அவ எப்ப வேணாலும் தூரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்திரீக்கு ரஜஸ்வலான்னே பெயர் வச்சுட்டா. நாம இந்த பெதும்பை, பேதை அப்படிங்கறதெல்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெயர்கள். அதுல ரஜஸ்வலையாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும். கன்யா, ரோஹிணி அல்லது கௌரி இந்த வயசுக்குள்ள அவளை கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிறது. அசபிண்டம், அவ சமான பிண்டம் கொண்டவளா, அதாவது நம்ம கோத்திரத்தை சார்ந்தவளா இல்லாமல், யவீயசீம் வயசுல குறைஞ்சவளா இருக்கிறோம், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதாக எல்லாம் சொல்லி இருக்கு. அந்த சாஸ்திரங்களை எல்லாம் எடுத்து காண்பிச்சிருக்காரு வியாக்கியானத்துல. அப்படி தன்னுடையதான வயசை காட்டிலும் சின்னவளாய் நாதி கிருஷ்ணாம் அகேஷாம் சகே அத்தியந்த கேஷாம் நாதி கேஷாம் அகேஷாம் வா நாதி கிருஷ்ணாம் ந பிங்களாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது யார் யாரை பண்ணிக்கணுங்கிறத காண்பிச்சார். யாரை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது முகமாய் நிசர்கதோ திகாங்காம் வா நியூனாங்காம் அப்பி நோத்வகேத் அதிகாங்காம். நம்ம இப்ப சாஸ்திரத்துல இந்த 6 விரல் இருக்கிறது லட்சணம், அதெல்லாம் ரொம்பவும் அதிருஷ்டம்லாம் நாம சொல்றதெல்லாம் அது அதிகாங்கங்கள் கூடாது. ஒண்ணுக்கு மேற்பட்ட, அதாவது அது எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அதிகமும் கூடாது, நியூனமும் கூடாது, அப்படிங்கிறது குறைச்சலாவும் இருக்கக்கூடாது. நாதி நிசர்கதோ திகாங்காம்பா நியூனாங்காம் அப்பி நோத்வகேத், அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது. நாவிசுத்தாம் சரோமாம்பா அகுலஜாம்பா பிரோகிணீம் ந அவிசுத்தாம், தூய்மையா இல்லாதவள். இதெல்லாம் பொம்மநாட்டிகள் சொல்றதுங்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி பிள்ளைகளுக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கிடையாதாங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தான். ஆனா இது ஸ்பஷ்டமா அத ஸ்திரீலிங்கத்துல காண்பிச்சிருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்காக எந்த மாதிரியான ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாதுங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. இது இந்த இடத்துக்கு அதுக்கான அவசியம் இருக்கலைங்கிறதுனால சொல்லலையோ இல்ல பின்னாடி சொல்றாரோ. அவிசுத்தாம் சரோமாம்பா, அத்தியந்த ரோமம் கொண்டதான பெண்ணையோ, அகுலஜாம் நல்ல குலத்திலே தோன்றாதவளையோ, ரோகிணீம் ஏதோ ஒரு தீர்க்க ரோகத்தை கொண்டவளையோ கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. ந துஷ்டாம் துஷ்டவாக்கியாம் வா, துஷ்டையா இருக்கக்கூடியவள், நன்னா எப்ப பார்த்தாலும் துஷ்டமா பேசக்கூடியவள், துஷ்ட வாக்கியாம் வா வியங்கினீம் பித்ருமாத்ருதாக, வியங்கினீம் பித்ருமாத்ருதாக, பித்ருமாத்ருதாக நிந்தியாம், அதாவது அம்மாவினுடைய குலத்தினாலேயோ அப்பாவினுடைய பித்ருமாத்ருதாக வியங்கினீம் நிந்தியாம்
வியங்க மாதா பித்ருஜாம், அதுக்கு என்ன பித்ருமாத்ருதா வியங்கினீம் அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ நிந்திக்கத்தக்கதான குணத்தை கொண்டவாள் அப்படின்னா அந்த பொண்ணு ஆவாத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா. வியங்கியாட்சத்வ தோஷ மாதா பித்ருஜாம் வா, வியங்கியாட்சத்வ அது ஏதோ ஒரு சரியா இது இல்ல, பிரிண்டிங் சரியா தெரியல. வியங்காட்சத்வ தோஷ, அதாவது வியங்க அப்படிங்கிறதுக்கு தோஷம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். மாதா பித்ருதாக வியங்கினீம் அப்படின்னா அப்பா அம்மா அவர்களின் மூலமாய் நிந்தையை கொண்டவள் அப்படின்னா அவ அப்பா அம்மா சரியா இல்லாதவாள் அப்படிங்கிறதாம். வியங்கினீம் பித்ருமாத்ருதாக நஸ்மஸ்ரு வியஞ்சனவதீம் நசைவ புருஷாக்கிருதிம், புருஷ ஆக்கிருத்தியை கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ரூபத்துல புருஷத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியதான பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நகர்கரஸ்வராம் க்ஷாமாம் ததா காக்கஸ்வராம் நச்ச, குரல்ல நல்லபடியாக குரல் இல்லாதவாள காக்கஸ்வராம், கர்கரஸ்வரம் குரல்லன்னா இல்லாதவாளையோ, க்ஷாமாம் ரொம்பவும் மெலிஞ்சி இருக்கக்கூடியவாளையோ கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டாம். நானி பந்தே க்ஷணாம் தத்வத் விருத்தாட்சீம் நோத்வகேத் புதா ந அனிபந்தே க்ஷணாம் வா, அனிபந்தே க்ஷணாம் அதாவது ஓரிடத்தில் இல்லாத பார்வையை கொண்டிருக்கக்கூடியது. நானிபந்தே க்ஷணாம் தத்வத் விருத்தாட்சீம் நோத்வகேத் புதாஹ, சஞ்சல தன்மையை கொண்ட கண்களை கொண்ட பெண்ணை, இதெல்லாம் கால அனுகுணமா எடுத்துக்க வேண்டியது. அங்க இருக்கிறது அடியான அர்த்தம் சொல்றேன். யஸ்யாச்ச ரோமஷே ஜங்கே குல்பௌ யஸ்யாஸ்ததோன்னதௌ கண்டயோ கூபரௌ யஸ்யாஹ அசந்தியாஸ்தாம் நச்சோத்வகேத். யாருக்கு ரோமஷே ஜங்கே, எவளுடைய, இதெல்லாம் ஆக்கிருத்திகள்ல சொல்லக்கூடியது. ரோமவத்தானதான ஜங்கைகளை கொண்டவள், கணுக்கால்களை கொண்டவர்கள். குல்பௌ யஸ்யாஸ்ததோன்னதௌ உயர்ந்ததான குதிகால் கொண்டவள். கண்டையோ கூபரௌ யஸ்யாஹா ரொம்பவும் அதிகமா கன்னத்துல குழி விழக்கூடியவர்கள். ஹசந்தியாஸ்தாம் நச்சோத்வகேத் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் ந உத்வகேத். நாதி ரூக்ஷவி பாண்டுகர அருணேக்ஷணாம் நாதி ரூக்ஷவிம் பாண்டு. அப்புறம் என்ன இருக்கு 21வது ஸ்லோகம் இங்க சரியாவே இதுவாகல. சவிம் பாண்டு கரஜாம் அருணேக்ஷணாம் நோத்வகே தாதிருஷீம் கன்யாம் பிராக்ய காரிய விசாரதாக. இதெல்லாம் பாடவேதங்கள் இருக்கும், இந்த புஸ்தகத்துல அதெல்லாம் இல்ல. எஸ்யாச்ச ரோமஷே நாதிரூக்ஷ சவி சவி நாதிரூக்ஷ சவிம் பாண்டு கரஜாம் அருணேக்ஷணாம் ஆபீனஹஸ்தபாதாஞ்ச ந கன்யாமுத்வகேத் புதாஹ ந அதிரூக்ஷவி ரொம்பவும் அதிகமானதான சவின காந்தி, தேக காந்தி, அத்தியந்தமாய் கண்ண குத்தர காந்தி, அதுதான் அதிகமா குழி விழற பொண்ணும் அதிகமா காந்தி கொண்டிருக்கக்கூடியதான பெண்ணையோ. பாண்டு கரஜாம் அருணேக்ஷணாம் வெளுப்பா இருக்கக்கூடிய, அத்தியந்தமா வெளுப்பா இருக்கக்கூடியவளையோ. அருணேக்ஷணாம் ரொம்ப சிறந்த கண்ணை கொண்டிருக்கக்கூடியவள். அப்புறமா ஆபீன ஹஸ்த பத்மாம்பா, ஆபீன ஹஸ்த பத்மாம்பா, ஹஸ்த பத்மங்கள் எல்லாம் ரொம்பவும் மஞ்சளா இருக்கு, இதெல்லாம் நோய்க்கான அறிகுறிகள். ரொம்பவும் மஞ்சளா இருக்கக்கூடியவர்களையோ. நான் ஆபீன ஹஸ்த பத்மாம் ஹஸ்த பாதாஞ்ச ந கன்யாம் உத்வகேத் புதாஹ அப்படிப்பட்டதான பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது. புஸ்தகம் எடுத்துன்னு வந்துடுறத வரேன், புஸ்தகம். ஆபீன ஹஸ்த பாதாஞ்ச ந கன்யாம் உத்வகேத் புதாஹ அப்படிப்பட்டதான பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது. நவாமனாம் நாதி தீர்காம் நோத்வகேத் சம்ஹத ப்ருவாம் ப்ருவம் ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடியதான குள்ளமா இருக்கக்கூடியவா. நான் அதி தீர்காம் அத்தியந்த நீளமா இருக்கக்கூடியவா. இது எல்லாமே ஆண்களுக்கும் பொருந்துங்கிறத எடுத்துக்கணும். ஆனால்
இங்க சொல்லி இருக்கிற ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. இதெல்லாம் காலானுகுணமானது. ஆண்களுக்குன்னா அந்த ஹைட் வெயிட் இந்த இடத்தெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமான வெயிட்னா 6 அடி இருக்கிற ஆணுன்னு அர்த்தம் இல்ல, இடத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் ஸ்ரீலிங்கம். நாதி மாம நாதி தீர்காம் நோத்வகே சம்ஹத ப்ருவம். ப்ரூன்னா இந்த புருவம், அந்த புருவம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ராஜ லட்சணம். அது பெண்களுக்கு கூட தான். சம்ஹத புருவம் சேர்ந்த புருவத்தை கொண்டவள். நச்சாதிச்சித்ர தசனாம் அதிச்சித்ர தசனாம், பல்லு ரெண்டுத்துக்கு நடுவுல ரொம்ப அதிகமானதான இடைவெளி இல்லாதவள். தசனாம் நகராலமுகீம் நராஹா, கராலமுகீம் ரொம்பவும் ஒரு பயங்கரமான அர்த்தம். கராளங்கிறதுக்கு தந்துர அப்படிங்கிறது ரொம்பவும் பீகரமான அப்படின்னு அர்த்தம். நகராலமுகீம் நகராலமுகீம் நராஹா பஞ்சமீம் மாத்ருபக்ஷாச்ச பித்ருபக்ஷாச்ச சப்தமீம் கிருஹஸ்தச்சோத்வகேத் கன்யாம் நியாயேன விதினா நிருப. இதுக்கு அடுத்தது இதெல்லாம் இப்ப எல்லாருக்குமே இப்ப முக்கியமானது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ரூபத்துல சொன்னது. ஆனா ஒருவேளை அம்மா பட்சத்துல அம்மாவோடைய சைட்ல ஒரு 5 தலைமுறை தாண்டி எடுத்துனாலோ, அப்பாவோடைய தலைமுறையில 7 தலைமுறை தாண்டி எடுத்துனாலோ அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாது அப்படின்னா, பஞ்சமீம் மாத்ருபக்ஷாச்ச பித்ருபக்ஷாச்ச சப்தமீம், மாத்ருபக்ஷத்துல இருந்து 5, பித்ருபக்ஷத்துல இருந்து 7 தலைமுறைகளையும் கடந்ததாய் கிருஹஸ்தச்சோத்வகேத் கன்யாம் நியாயேன விதினா நிருப, அப்படி நியாயமான முறையில அவ கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க நியாயமான முறைனா அதற்குரியதான முறைப்படி. பிராமோ தெய்வஸ்ததைவார்ஷாஹ ராஜாபத்யஸ்ததாசுராஹ காந்தர்வ ராட்சசௌ சான்யௌ வைஷாச்சாஷ்டமோ மதாஹ. இப்படி 8 வகையான கல்யாணங்கள். பிராமம், தெய்வம், ஆர்ஷம், ராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம் அப்படின்னு 8 வகையானதான கல்யாண முறைகள் இருக்கின்றன. அஷ்டமோ மதாக ஏதேஷாம் யஸ்ய யோ தர்மோ வர்ணஸ்யோக்தோ மஹர்ஷிபிஹி. இதுல யாருக்கு என்ன வர்ணத்தை சார்ந்தவாளுக்கு என்ன தர்மம் சொல்லியிருக்கோ அவ அந்த இதை பண்ணிக்கணும். இப்போ காந்தர்வ விவாகம் அப்படிங்கிறது க்ஷத்ரியாளுக்கு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. காந்தர்வேண விதினா அப்படிங்கிறது. அதே மாதிரி ராட்சச விவாகம் அப்படிங்கிறது பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி அதெல்லாம் அந்தந்த வர்ணத்தவர்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதை அவ அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற காண்பிக்கிறார். காந்தர்வ ராட்சசௌ சான்யோ பைசாச்சாஷ்டமோ மதாக ஏதேஷாம் யஸ்ய யோ தர்மோ வர்ணஸ்யோக்தோ மஹர்ஷிபிஹி குர்வே ததார கிரகணம் தேனான்யம் பரிவர்ஜயேத். அதுக்கப்புறமா அந்த மாதிரியான கல்யாணத்தை விதிமுறைப்படி பண்ணிண்டு அதை தவிர்த்த மற்ற வகையானதான கல்யாண முறைகளை விட்டுவிட வேண்டும். பரிவர்ஜயேத் சதர்மச்சாரிணீம் பிராப்ய கார்ஹஸ்யம் சஹிதஸ்தயா சமுத்வகே ததாத்யே தத் சம்யக் ஊடம் மகாபலம். சதர்மச்சாரிணீம் பிராப்ய, இப்படி தர்மச்சாரிணியானதான அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தர்மாச்சரணத்திற்காகத்தான். இப்படி தர்மாச்சரணியாக சகதர்மச்சாரிணியை பெற்று கார்ஹஸ்யம் தயா சகிதா, அவளோடு கூடியவளாய் கார்ஹஸ்யத்தை நடத்துபவனாய் சமுத்வகேத் ததாத்யேதத் சம்யகூடம் மகாபலம். அவ சமுத்வகேத் அப்படி பண்ண கல்யாணம் பண்ணிக்கொண்டு அதுல இருந்து சமுத்வகேத் ததாதி, அவங்க தான் கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறான் அவளுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறதான முறையில் பண்ணா மகாபலம் ஊடம். கல்யாணம்ங்கிறது மகாபலவத்தா இருக்கும். அப்போ சரியான முறைப்படி அமைந்திருக்கக்கூடிய வயசுல எல்லா பிரகாரத்தினாலேயும் அல்லது யாவத் சக்தி சரியா இருக்கக்கூடியதான ஒரு பாரியாவோட சேர்ந்து தர்மாச்சரணம் பண்ணி அவன் அதற்கு மேல கார்ஹஸ்ய ஆசிரமத்துல இருந்துண்டு அதற்கு மேல குறியாத்து ததாதி
அதுக்கு மேல அந்த குழந்தைகளை எல்லாம் அதாவது தர்ம முறைப்படி தர்ம பிரஜோத்பாதனம் பண்ணி அவன் மகாபலமாக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றான். அப்போ கார்ஹஸ்யமாச்சு, கல்யாணம் ஆச்சு, இப்படிப்பட்டதான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார். அதற்கு மேல கழுக்கிறார். அத ஏகாதசோத்தியாய கிரகஸ்தஸ்ய சதாச்சாரம் ஸ்ரோதும் இச்சாமியஹம் முனே. இப்ப தர்மாச்சரணம் பண்ணணும், அதுக்காக அவ சக தர்மச்சாரிணியா இருக்கணும்னு சாதித்தீரே, அதுக்காக ஆச்சாரங்கள் என்னன்னு சொல்லுங்க. ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்லுங்க. லோகாதஸ்மாத் பரஸ்மாச்ச யமா திஷ்டன் நஹீயதே. எந்த ஒரு முறையிலே இருந்து கொண்டிருப்பானாவில் இந்த ரெண்டு லோகத்திலேயும் இருக்கும் பொழுதும் இறந்த பொழுதும் அவன் ஒரு நாளும் நஹீயத்தை படைஞ்சு போமாட்டானோ அந்த மாதிரியானதான தன்மைகளை சொல்லும்போள் அப்படின்னு பிரார்த்திச்சார். அவர் விஞ்ஞாபனத்தை கேட்டு ஔர்வா ஸ்ரூயதாம் பிருத்திவி பால சதாச்சாரஸ்ய லட்சணம் சதாச்சாரவதா பும்சா ஜிதௌ லோகாவுபாவபியபா. சதாச்சாரத்தினுடையதான லட்சணத்தை நான் சொல்றேன். சதாச்சாரத்தை கடைபிடிக்கிறவாளால ரெண்டு லோகங்களுமே, இன்னைக்கு இருக்கிற லோகம் ஆகாமி லோகம், இது ரெண்டுமே ஜெயிக்கப்பட்டதாக ஆகின்றது. சாதவா க்ஷீணதோஷாஸ்து சச்சப்த சாதுவாச்சகாக தேஷாம் ஆச்சரணம் யத்து சதாச்சாரஸ்ஸ உச்யதே. சதாச்சாரம் அப்படிங்கிற பதத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வகையான அர்த்தம் பெரியவா சொல்ற வழக்கம். சதாம் ஆச்சாரஹா சதாச்சாரஹா, மேலையார் செய்வனகள், அப்படி நல்லவாளினுடையதான பழக்க வழக்கம், அல்லது சத்தான ஆச்சாரம், நல்லதான ஆச்சாரம். ஆச்சாரம்னா பழக்கம். சாதவாஹா க்ஷீணதோஷாஸ்து. இவர் சதாச்சாரம்னா என்னன்னு காண்பிக்கிறார்னார், பாபம் இல்லாதவா தோஷம் இல்லாதவாளுக்கு சாதுக்கள் அப்படின்னு பெயர். சாதவாஹா க்ஷீணதோஷாஹ, சாதுக்கள் அப்படின்னா தோஷமற்றவர்கள். சத் சப்த சாதுவாச்சகாக, சத்துங்கிறதான சப்தம் சாதுக்களை குறிக்கும். தேஷாம் ஆச்சரணம் யத்து சதாச்சாரஸ்ஸ உச்யதே. அவளுடைய ஆச்சாரம் என்ன உண்டோ அதுக்கு சதாச்சாரம் அப்படின்னு பெயர். அப்போ சத்துன்னா யாருன்னா தோஷம் இல்லாத நல்லவன், அவர்கள் செய்யக்கூடியது. ஒரு ஸ்லோகம் மேலையார் செய்வனகள் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்லோகம் சொல்ற வழக்கம் அவ இதுல ஸ்மிருதிகள்ல எல்லாம் இருக்கக்கூடியது, இல்ல புராணங்கள்ல இருக்கக்கூடியது. அப்படின்னா யாரு நல்லவர்கள் அப்படின்னா, தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத खड्गधरा द्विजाः क्रीडार्थमपि यद्ब्रूयुः சதர்மம் சதர்மோ வேத நேதரஹ. தர்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, யார் நல்லவா எதை பண்றாளோ அது தர்மம். அப்போ யார் நல்லவா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றா, தர்மசாஸ்திர ரதாரூடா. தர்மம் சாஸ்திரம் அல்லது தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற தேரிலே ஏறினவர்கள். அவ எப்ப ஏறி ஒரு காரியத்தை பண்ணாலும் அத தர்மம்ங்கிறதானதும் சாஸ்திரம்ங்கிறதுமானதான திருஷ்டியில பார்க்கிறவாளா இருப்பாளாம். தர்மசாஸ்திரம் என்கின்றதான தேரிலே ஏறியவர்களாய். தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத खड्गधरा द्विजाः. வேத खड्गம் கத்தி கையில வச்சுட்டு இருக்கா, தேர்ல ஏறி சண்டை போடுறா. எதுக்கு தேர்ல ஏறி இருக்கான்னா தர்மம் சாஸ்திரம்ங்கிறதான தேர்ல ஏறி அவ வேதம்ங்கிற கத்திய கையில கொண்டு இருக்கா. வேத खड्गधरा द्विजाः. அப்படிப்பட்டதான வேத கத்திய கையில கொண்டு தர்மசாஸ்திர தேரிலே ஏறி இருக்கக்கூடிய நல்லவாள்லாம் கிரீடார்த்தமபி யத்ப்ரூயுஹு. அவ வெறும விளையாட்டுக்கா ஒண்ணு சொன்னா கூட அதுதான் தர்மம். ச தர்மஹா வேத ந இதரஹா. மற்றவற்றையெல்லாம் தர்மம்னு அறிந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னார். அப்போ பெரியவாளா இருக்கிறவான்னா அவ குணவான்களா இருக்கணும். அதனாலதான் ஜனகாஸ்திதா ஜனகாதயா. ஒருத்தரை பார்த்து 4 பேர் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் லோக சங்கிரகம் பண்றவா. இன்னும் அவ தவறு பண்ணான்னா அவளே தப்பு பண்ணிட்டா, அவளே இப்படித்தான் பண்ணிருக்கான்னு பண்ணிடுவாளா. அதனால நாமும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆத்துல பெரியவாளா இருக்கிறவா ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளுக்கு எதிரையே அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு இருந்தான்னா இந்த குழந்தைகளுக்கு சண்டை போடுறது அப்படிங்கிறது இயற்கையிலே வந்துடும்.
நீ மாத்திரம் அப்பாவை சொல்றியே, எதிர்த்து பேசக்கூடாதுப்பான்னு சொன்னா நாம எப்படி சொல்லறது? அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆத்துல பாக்குறோம். அதனால சதாச்சாரம்னா சதாம் ஆச்சாரஹா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லி, சத்துகள் அப்படின்னு சொன்னா தர்மசாஸ்திரத்திலேயே ஈடுபட்டிருப்பவர்கள் அப்படிங்கிறதாக சொல்லி, பாபத்திலே சக்தி இல்லாதவர்கள் அப்படிங்கிறதாக சொல்லி, அதுதான் சதாச்சாரம், அவர்களினுடைய ஆச்சாரம் என்னவோ அதுதான் சதாச்சாரம்னு சொல்லி, சப்தர்ஷயோத்மனவ பிரஜானாம் பதயஸ்ததா சதாச்சாரஸ்ய வக்தாரः கர்த்தாரஸ்ய மஹீபதே. அந்த சதாச்சாரத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சப்தர்ஷிகள், மனுக்கள், பிரஜாபதிகள், இன்னும் எத்தனையோ பேர் தர்மசாஸ்திரத்தை சொல்லி இருக்கிறவாள், இவா எல்லாரும் அதை ஆச்சரணம் பண்ணி இருக்கிறவா கர்த்தாரஸ்ய. இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, கர்த்தாரஹா. அந்த மாதிரி யார் எப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. மஹீபதே, அவாதான், அவளுடைய ஆச்சாரம் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப முதல்ல சொன்னதெல்லாம் சாஸ்திரம், அதாவது சப்தரிஷிகள், மனுக்கள், பிரஜாபதிகள், இவாள்லாம் அவன் சதாச்சாரஸ்ய வக்தாரஹா. அவள்லாம் என்னென்ன சொல்லி இருக்காளோ, இன்னும் யார் யாரெல்லாம் சொல்லி இருக்காளோ. ஆனா கர்த்தாரஸ்ட மஹீபதே, அது காலானுகுணமா தர்மங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் எழும் அந்தந்த காலத்திற்கு சேர. எல்லாத்துக்குமே போவை சர்வா தேவதாஹா, தீர்த்தத்தினாலதான் சுத்தி அப்படின்னு சொல்லுவோமானா, சில நேரங்கள்ல என்ன பண்ணுவா, தீர்த்தத்தினால ஏற்படக்கூடியதான சுத்தி ஒரு காலத்துல தீர்த்தம் இல்ல, என்ன பண்ணுறது? அப்ப அவ அதுக்கு ஒரு தர்மத்தை சொல்லியிருப்பா. அது வந்து ஆபத் தர்மம், அந்த காலத்துக்கு மாத்திரம் ஏற்பட்டதான தர்மம். அப்படி அதுதான் சதாச்சாரம்ங்கிறதாக சொன்னார். என்ன பண்ணணும்னார், இதெல்லாம் நாமும் தெரிஞ்சு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அனுஷ்டிக்கலாம். பிராமே முகூர்த்தே சோத்தாய மனசா மதிமான் நிருப பிரபுத்த சிந்தையே தர்மம் அர்த்தம் சாப்யவிரோதினம். ஒரு கிரகஸ்தன் பிராம முகூர்த்தத்துல எழுந்துண்டு, பிராமே முகூர்த்தே சோத்தாய மனசா மதிமான் நிருப, தன்னுடையதான மனசினால புத்தி கொண்டவனான அவன், சிந்தையே தர்மம் அர்த்தம் ச, அவன் காத்தால எழுந்துட்டு தர்மத்தையும் அர்த்தத்தையும் எண்ணி பார்க்கணுமா. அந்த அர்த்தம் என்னதுன்னு அவிரோதினம். அவன் காத்தால இன்னைக்கு நாம என்ன பண்ணா நம்மளுக்கு தர்மமும் ரூபத்துல பைசா வரும்னு சொன்னார். கீதையில பெருமாள் சாய்க்கிற பொழுது காமமும் வேணும், நான் எப்படி இருக்கேன்னா தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா, தர்ம அவிருத்தமான காமமா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தர்ம மூலகமாகத்தான் இருக்கணும். அப்படி தர்மத்தையும் தர்ம மார்ப மூலகமானதான அல்லது தர்மத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய செல்வத்தையும் ஈட்டணுமா, அதுக்காக யோசிக்கணுமா. பிரபுத்த சிந்தையே தர்மம் அர்த்தம் சாப்யவிரோதினம், அவிரோதியானதான அர்த்தத்தை யோசிக்க வேண்டும். அப்பீடையா தயோ காமம் உபயோரபி சிந்தையே, அது ரெண்டுத்தைக்கும் சேர காமத்தை கொண்டு இருக்கணும். காமம்னா எந்த ஒரு ஆசையுமே, நம்மாத்து பெருமாளுக்கு நாம இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த பட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பட்டுன்னு நினைச்ச உடனே வாங்கிட்டு வந்துட முடியாது. அப்போ பணத்தை சம்பாதிச்சு வைக்கணும். இது ஆசைதானே அப்படின்னார். இதெல்லாம் தர்ம அவிருத்தமான காமம், தர்மத்திற்கு விரோதம் இல்லாததான காமம். தன்னுடைய ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு நல்லது பண்ணணும், குழந்தைக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் காமம். ஆனா அந்த காமங்கள் எல்லாம் தர்ம அவிருத்தமான காமங்கள். அப்படி தர்மத்திற்கோ அர்த்தத்திற்கோ விரோதமா இராததான காமம், அதை யோசிக்க வேண்டும். திருஷ்டா திருஷ்டா விநாசாய திரிவர்கே சமதர்ஷனாக, திருஷ்ட அதிருஷ்ட அவிநாசாய, இன்னைக்கு கண்ணால பார்க்கப்படக்கூடியதான விஷயங்கள் எதுவும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் திருஷ்ட அவிநாசாய, அதிருஷ்ட அவிநாசாய, அதிருஷ்டமானதான மற்ற லோகம், இதுகளெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அதனால இந்த லோகத்திலேயும் எந்த விதமான லோகம் இல்லாமல் சுகத்தை பெறுவதற்கும், அடுத்த லோகத்திலேயும் எந்த விதமான சுகமும் லோகம் இல்லாமல் சுகத்தை பெறுவதற்காகவும் தர்மார்த்த காமமாகிற திரிவர்க்கத்திலே அவன் சமதா புத்தியை கொண்டிருக்க வேண்டும். தர்மம் அர்த்தம் காமம் இது மூணுத்திலேயும் சமமானதான நோக்கு கொண்டவனாய் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு இந்த லோகத்திலேயும் கெடுதல் வராம அடுத்த லோகத்திலேயும் லோபம் வராம இருக்கணும். பரித்யஜேத் அர்த்த காமோ
தர்ம பீடா கரவுன்றுப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது. தர்மத்துக்கு பீடையை செய்யுமானால், தர்மத்துக்கு கெடுதலை செய்யுமானால் அந்த அர்த்தத்தையும் காமத்தையும் விட்டுவிட வேண்டும். தர்ம பீடா கரவுன்றுப்ப தர்மமப்யசுகோ தர்க்கம் லோக வித்விஷ்டமேவச. தர்மம் தான், ஆனா அசுகோ தர்க்கம், அது சுகத்தை பலனாக கொள்ளாதது, சுகத்தை முடிவாக கொள்ளாதது. ஒரு ஒரு காரியம் பண்றோம், அது தர்மம் தான், யாரோ ஒருத்தருக்கு உபகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதனால நம்மளுக்கு சுகம் வராது அப்படின்னு சொன்னா அந்த தர்மம், சுகத்தை கொடாத தர்மத்தையும் கைவிட்டு விடலாம். அசுகோ தர்க்கம் லோக வித்விஷ்டமே வச்ச, அதெல்லாம் நாமும் விற்பரித்தியஜே. அப்போ தர்மத்தையும் தர்மத்தை அவலம்பித்திராததான அர்த்தத்தையும் காமத்தையும் விட்டுவிட வேண்டும். தர்மத்துக்குள்ளேயும் அதனுடைய முடிவு நல்லபடியா இராதானால் அதை கைவிட்டு விட வேண்டும். அப்ப கார்த்தால எழுந்துண்டு தர்மார்த்தங்களை சிந்தனை பண்ணணும். தத கால்யம் சமுத்தாய குர்யான் மைத்திரம் நரேஸ்வரா. அதற்கப்புறமா கார்த்தால வேளையில எழுந்துண்டு குர்யான் மைத்திரம் நரேஸ்வரா, மித்திரதேவனுக்காக செய்யப்படக்கூடியதான மலமூத்திராதிக்கங்கள் அதை நாம செய்யணும். இந்த இடத்துல குர்யான் மைத்திரம் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் மைத்திரம் மித்திர தைவத்தியம் பாயு கிருத்தியம் மலோத்சர்காதிக்கம், மலமூத்திராதி விசர்ஜனங்களை கார்த்தால வேளையில பண்ணணும். பரித்திய ததகால்யம் சமுச்சாய குர்யான் மைத்திரம் நரேஸ்வரா. நைருதாம் இஷு விக்ஷேபம் அதீத்யாவ்யதிகம் புவாஹ தூராதாவசதான் மூத்திரம் புரீஷம் ச விசர்ஜயே. நாம தங்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு இஷு மாத்திரம் அப்படின்னா ஒரு அம்பு போட்டால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவு தூரத்தை தாண்டி நைருத்தியாம், நம்ம ஆத்துல இருந்து நிருத்தி அப்படிங்கிறது இந்திரோ வன்னிஹி பித்ருபதிஹி நிர்ருதா வருணா அப்படிங்கிறதுனால இந்த தென்மேற்குக்கு நிருத்தின்னு பெயர். அந்த நம்ம ஆத்துல இருந்து தென்மேற்கு பகுதி, நம்ம ஆத்துல இருந்து நம்ம ஆத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம லொக்காலிட்டியில இருந்து அப்படிங்கிறது. அதனாலதான் ஆவசதாத் ஆவசதிஹி ஆவசதம் அப்படின்னாக்க நாம வசிக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இருந்து மலமூத்திராதிகளை ஒரு அம்பு போட்டா எவ்வளவு தூரம் கழிச்சு போகுமோ அந்த அந்த அளவு தூரத்தை தாண்டி தென்மேற்குல அவன் மலமூத்திராதி விசர்ஜனம் பண்ணணும். பாதாவனேஜனோச்சிஷ்டே பிரக்ஷிபேன்ன கிருஹாங்கணே. பாதாவனேஜனோச்சிஷ்டே காலலம்பின ஜலம், எச்சல் ஜலம், இதையெல்லாம் பிரக்ஷிபேன்ன கிருஹாங்கணே, ஆத்துல இவைகளை எல்லாம் பண்ணக்கூடாது. ஆத்துக்கு வெளியில கால் அலம்பிண்டு, இல்லையானா ஆத்துக்கு வெளியில அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் பாருங்க முற்றத்துல, அந்த இடத்துல கால் அலம்பிக்கா, ஆத்துக்குள்ள கால் அலம்பிக்க கூடாதான். அதே மாதிரி உச்சிஷ்டம் எச்சலை துப்புறது அப்படிங்கறதெல்லாம் வயசானவாள்லாம் பாவம் ஆத்துல உள்ள இருந்து வாசல் வரைக்கும் வந்து வெளியில வந்து எச்சல் துப்பிட்டு போவா, வயசானவா கூட பாவம். ஆனா இந்த காலத்துல தனியா ஆம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு முறைப்படி இல்லாத காரணத்தினால எச்சலையும் அந்த வாஷ் பேசின்ல துப்புறோம், அப்புறமா அதுவும் என்னமோ அதுலயே கையெழுமிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த டேப் ஆவது வெளியில இருக்கலாம். இன்னமும் கால அனுகுணமா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியல, அதுக்கு மேல சொல்லவும் முடியல. நாம எதுவுமே சொல்லாம இன்னைக்கு பாட்டமா இதுக்கு விஷயம் மாத்திரம் தான் சொல்லணும் அப்படிங்கிறதுதான் அடியனுடையதான சங்கல்பமே கூட. அதனால பாதாவனேஜனோச்சிஷ்டே பிரக்ஷிபேன்ன கிருஹாங்கணே, ஆத்துல காலலம்பின ஜலத்தையோ எச்சலையோ பண்ணக்கூடாது. ஆத்மச்சாயாம் தருச்சாயாம் கோசூர்யாக்ஞநிலாம் ததா குருத்விஜாதீம்ஸ்து புதோ நாதிமேகே கதாச்சன. மேகனம் பண்றது அப்படின்னா மூத்திரம் போகிறதுக்கு பெயர் மேகனம் அப்படின்னு பெயர். அதனாலதான் அது பெருகிறது அப்படிங்கறதுனால, அந்த மாதிரி பெருகிறதுனாலதான் மேகாஹா
அப்படின்னே பெயர். அது அப்படி ஜலத்தை பெருக்கிறதுனால. அப்ப மேகனம் அப்படிங்கிறது மூத்திர விசர்ஜனம். அத தன்னுடைய நிழல் படக்கூடியதான இடத்துல, தன் நிழல் மேலேயோ, ஆத்மச்சாயாம் தருச்சாயாம் நிழலினுடையதான் அது இதுல மரத்தினுடைய நிழல்லையோ, கோசூரியதா சூரியன், மாடு, அக்னி இவைகளுக்கு எதிரையோ, குரு த்விஜாதீம்ஸ்து புதாக குரு த்விஜர் பிராமணனோ ஆச்சாரியனோ இவாளினுடையதான எதிரிலேயும் அவளினுடையதான நிழல்கள் படக்கூடியதான இடங்கள்லேயும் நாதிமேகே கதாச்சன நல்ல ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல போய் மேகனம் பண்ணணும். நகிருஷ்டே சஸ்ய மத்தியேவ கோவ்ரஜே வனசம் ஜனசம்சதி மூத்திரத்தை சஸ்ய மத்தியே நல்ல வளர்ந்த தானியங்களுக்கு நடுவிலேயோ, கோவ்ரஜே மாடுகள் கூட்டத்திலேயோ, ந ஜனசம்சதி மக்கள் கூட்டத்திலேயோ, ந வர்த்மனி நத்யாதி தீர்த்தேஷு புருஷ ரிஷபா வழியிலேயோ, நத்யாதிகள்லேயோ, தீர்த்தத்திலேயோ, இவைகளில் போற வழியில நடந்து போற வழியில போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் எல்லாமே ஹைஜீனுக்காகத்தான் சொல்றது. அதனால வழியிலேயோ, தீர்த்தங்கள்லேயோ, நதிகள்லேயோ நாப்சு மூத்திர புரீஷம் குறியாத் வேதமே சொல்றது. அதையெல்லாம் காண்பிக்கிறார். நாப்சு நைவாம்பசஸ்தீரே அடுத்த வார்த்தையே சொல்லிட்டார். ஜலத்துல பண்ணாதே, எச்சலையும் பண்ணக்கூடாது. நாப்சு மூத்திர புரீஷம் குறியாத் அப்படின்னு. நாப்சு நைவாம்பசஸ்தீரே அல்லது அந்த ஜலக்கரையில நேரடியா மூத்திரம் போகக்கூடாது. ஸ்மசானேன சமாச்சரே மூத்திரம் மலமூத்திராதி விசர்ஜனம் கூட பண்ணக்கூடாது ஸ்மசானத்திலேயோ. உற்சர்கம் வை புரீஷஸ்ய மூத்திரஸ்ய விசர்ஜனம். அதனால புரீஷ மூத்திராதிகளினுடைய விசர்ஜனத்தை இந்த இடங்களிலே எல்லாம் பண்ணக்கூடாது. உதங் முகோ திவா மூத்திரம் விபரீத முகோ நிஷி வடக்கு பக்கத்தை பார்த்துண்டு பகல் வேளையிலேயும், தெற்கு பக்கத்தை விபரீதமாக ராத்திரி வேளைகளிலேயும், உதங் முகோ திவா மூத்திரம் விபரீத முகோ நிஷி குர்வீதானா பதிப்ராஜ்ஞோ மூத்தோத்சர்கம் ச பார்த்திவா. இதெல்லாம் அனாபத்துல ஆபத்காலமா இருந்தது அப்படின்னா அதுக்கு தோஷம் இல்லை. ஆபத்காலம் அப்படிங்கிறது இவனுக்கு அவசரமே இருந்தா கூட அது கூட ஆபத்துன்னு சொல்லலாம். இல்லாட்டா வஸ்திரம் கெட்டு போயிடும், பூனல் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக கொஞ்சம் இதெல்லாம் தளர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறார். அனாபத்காலத்துல உதங் முகோ திவா மூத்திரம் விபரீத முகோ நிஷி குர்வீதானாபதி பிராஜ்யோ பூத்ரோத்சர்கம் ச பார்த்திவ திருணைராஸ்தீர்யவசுதாம் வஸ்திர பிராவிருதமஸ்தகாஹ திஷ்டேன்னாதிசிரம் தத்ர நைவ கிஞ்சிதுதீரயேத். அண்ணா திருணைராஸ்தீர்யவசுதாம் பூமிக்கு மேல போயிடக்கூடாதா மூத்திராதிகளை எல்லாம். இதெல்லாம் பெரியவாளுடைய ஆச்சாரத்துல எல்லாம் பெரியவாள்லாம் நன்னா சொல்லியிருக்கா. அதெல்லாம் கிரந்தங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். அவ போய் ஒரு இடத்துல கிராமத்துக்கு வெளியில அவ வில்லு போட்டா போகக்கூடியதான தூரத்துல அங்க போயிட்டு கொஞ்சம் போறோம், ஒரு 4 புல்லை எடுத்துட்டு அந்த புல்லுக்கு மேலதான் போகணுமா மலமூத்திராதிகளை. நேரடியா பூமிக்கு மேல போகக்கூடாதான். அதனால கை அப்படி தட்டிட்டு போவா. அதெல்லாம் பிராணி ஜந்துக்கள்லாம் இருந்தாலும் அவைகள் விலகிறதுக்கும் பூமி தேவிக்கே கூட அது ஒரு சம்ஞையை கொடுக்கறது அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால கை தட்டிட்டு தான் போற வழக்கம். மலமூத்திராதிகள் திருணைராஸ்தீர்யவசுதாம் பூமியில திருணத்தை விரித்து கொஞ்சம் போறம் புல்லுன்னா கையில கொஞ்சம் போறம் புல்லு எடுத்துன்னு அதுல அப்படியே போட்டு வஸ்திர பிராவிருத்தம் அஸ்தகாஹா தலைப்பா கட்டிண்டு தலை உத்திரியத்தை தலையில கட்டிக்கிறது. இது என்னத்துக்காக கட்டிக்கிறதுன்னு பெரியவாளுக்கு சொல்லி கேட்டிருக்கலாம். இது என்னது அப்படின்னா வாஸ்தவத்துல தலை முழுக்க கட்டிப்பா. அப்படி இல்லைன்னா நாம அப்படி இப்படி கட்டின்றோம். என்ன அப்படின்னாக்க இங்க இந்த பிரம்மரந்திரம், அந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக இந்த மாதிரியான காலத்துலதான் நம்மளுக்கு இதெல்லாம் தான் வீக் பாயிண்ட்ஸ், வீக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால ஏதாவது கெடுதல்கள் ஏற்படணுமானால் இதன் மூலமா தான் சரியா கால ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்திரன்
அவளை பிடிச்சு அவளுடைய வயத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சத்ருவை அழித்தான். அவாதான் சப்த மருத்துக்களாக ஆனார்கள்ங்கிறத கீழே பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் மலமூத்திராதிகள் காலத்துலதான் ஏற்படுங்கிற காரணத்தினால பிரம்மரந்திரத்தை மூடிக்கணும். இந்த இடத்துல நேர அந்த இத பிரம்மரந்திரத்தை அப்போ பேசக்கூடாது. அதனால பெரியவாள்லாம் அப்படி பண்ணிட்டு நம்ம பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணி எடுத்துன்னு வச்சு பிரசாதங்கள் எடுத்துன்னு வச்சு அப்படி மூஞ்சியை கட்டிட்டு எடுத்துன்னு வரா பாருங்க, நம்ம எச்சல் கிச்சல்லாம் பற்றக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அங்கேயும் பண்ற வழக்கம் பெரியவாள்லாம் அப்படி. அதனால தலையில வஸ்திர பிராவிருத்த மஸ்தகா அந்த பிரம்மரந்திரத்தை மூடிண்டு அது வழியா இருந்தா அப்படி தேஜஸ் போயிடுமா மலமூத்திராதி காலங்கள்ல. அதனால அதுகளை மூடிட்டு இருந்தா நல்லா தேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி திஷ்டேன்னாதி சிரம் தத்திர ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னாரு அந்த இடத்துல. திஷ்டேன்னா அதிச்சிரம் இதெல்லாம் ஹைஜீனிக்கா சொல்றதுதான் இது. நாதிச்சிரம் தத்திர நைவ கிஞ்சித் உதீரயேத் எந்த விதமான பேச்சும் அந்த சமயத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது பெரியவாளுடைய ஆச்சாரங்கள்லாம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. கிஞ்சித் உதீரயேத் வல்மீக மூஷிகோத்காதாம் மிருதம் நாந்தர்ஜலாத் ததா சௌச்சாவசிஷ்டாம் கேஹாச்ச நாதத்யாத் லேபசம்பவாம். வல்மீக மூஷிகோத்காதாம் மிருதம் மண்ணு எடுத்துக்கணும். அந்த இது வல்மீக மூஷிகோத்காதாம் அந்த வல்மீகத்தினாலேயோ புற்று ஏற்பட்டு இருக்கிறதோ அல்லது எலி வளை அதனுடைய பக்கத்துல இருக்கக்கூடியதோ அந்தர்ஜலாத் ததா அதே மாதிரி இதுல இருந்துலாம் மண் எடுத்துக்க கூடாதுங்கிறார். அந்தர்ஜலாத் ஜலத்துக்குள்ளே இருந்து மண் எடுத்துக்க கூடாது. சௌச்சாவசிஷ்டாம் கேஹாச்ச ஒரு வாட்டி மண் எடுத்துட்ட பிறகு மிச்சம் இருக்கிற மண்ணை எடுத்துக்கொள்ள கூடாது. கேஹாத்து ஆத்துல 2 செங்கல்ல தட்டிட்டு ஆத்துல இருந்தே மண் எடுத்துன்னு போலாமா, அதெல்லாம் ஆத்துக்கு கெடுதல். அதனால அதெல்லாம் கூடாது. நாதத்யாத் லேபசம்பவாம் மிருதம் அதாவது சுத்தி பண்ணி கொள்ளுவதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய மண்ணை இந்த மாதிரி நதியிலிருந்தோ ஆத்துல இருந்தோ அல்லது நாம சொல்லக்கூடியதான ஆற்றில் இருந்தோலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனுப்ராண்யுபபன்னாம் ச ஹலோத்காதாம் ச பார்த்திவ பரித்யஜேன் மிருதோ ஹ்யேதாஹ சகலா சௌச்ச கர்மணி சௌச்ச கர்மால இந்த மண்ணுகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அனுப்பிராண்யுபபன்னாம் ச குட்டி குட்டியான அனுப்பிராணிகள் இன்செக்ட் அதெல்லாம் அந்த மாதிரி அவைகளால இருக்கக்கூடியதும் ஹலோத்காதாம் எறும்பு இருக்கக்கூடியதான இடத்துல இருந்து போய் மண் எடுத்துட்டா அந்த மாதிரி குட்டி குட்டியானதான இதெல்லாம் இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கக்கூடாது. ஹலோத்காதாம் நம்ம கலப்பையினால உத்காத்தம் அதாவது கலப்பையினால ஏர் உழப்பட்டதான மண்ணை எடுத்துக்க கூடாது. ஏகாலி இப்போ எப்படி சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போறார். இதெல்லாம் அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்கள். இது நம்ம காலக்ஷேபத்துல ஆச்சாரியனிடத்துல முதல்ல நாம அந்த இந்த காலக்ஷேபம் பண்றோம், ஆன்மீக காலக்ஷேபம். அந்த ஆன்மீக காலக்ஷேபத்துல சொல்றது இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கி வம்சேஸ்வரங்கிறவர் பண்ணியிருக்கக்கூடியது. அவ எதை பண்றாலோ எல்லாத்துலயும் இதெல்லாம் இருக்கும். இப்ப எப்படி பிரக்ஷாலனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது மூத்திர மாத்திர விசர்ஜனத்துல மலமூத்திர விசர்ஜனத்துல பகல் வேளையில ராத்திரி வேளையில அப்படிங்கிறதானதை காண்பிக்கிறாள். இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி மண்ணிட்டு சுத்தி பண்ணி கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது இருந்தா எந்த விதமான நோவும் வருது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிபிக்காவும் சொல்லியிருக்கா. அதனால இப்ப மலமூத்திராதி விசர்ஜனத்துல எத்தனை மண் எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் காலக்ஷேபத்துல எல்லாம் நீங்க இருக்கக்கூடிய வாழலாம் கூட கேட்டிருப்பீங்க. இதுல ஆன்மீக காலக்ஷேபத்துல அதெல்லாம் இப்ப சொல்ல போறார். 17 ஸ்லோகம் ஆச்சு. அது ஆன்மீகத்துல இருக்கக்கூடியதான விஷயம். இந்த மாதிரி மண் இட்டுக்கணுங்கிறது அத பெருமாள் அனுகிரகத்துல வேற வாரத்துல நாம சேவித்துக் கொள்ளலாம். இது வெறும் ஒரு கைடு தான். இது அப்படி இப்படி பண்ணணும்னு சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியது. அது இங்க அவுர்வர் ஜகரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் முக்கியமானதான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால பெரியவாள்லாம் இத காலக்ஷேபத்துல சொல்ற வழக்கம். இது அவசியமா அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த காலத்துல
நாம எங்க வெளியில போறோம், மண் எட்டுக்கிறது அப்படின்னாக்க அதுக்கு அந்த நம்ம ஆத்துல எல்லாம் இருக்கக்கூடியதான அந்த சௌச்சாலயத்துல மண்ணு போய் அடைக்கிறது அப்படி இப்படிங்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் இவைகள் எல்லாம் மறுக்காம தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதான விஷயங்கள். யாவத் சக்தி அவாவா கடைபிடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவைகளை எல்லாம் நாம அவசியமா அனுஷ்டிக்கிறதுக்கு இருக்கிற சாஸ்திரத்தை காண்பிக்கிறார். மேல நாம சேவிக்கலாம். இப்போ எங்கேருந்து மண்ணு எடுக்கணுங்கிறத மாத்திரம் சொல்லி மண்ணு இட்டு அலம்பிக் கொள்ள வேண்டியதான பிரகாரத்தை காண்பிக்கிறார். இதை இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா அது ரொம்பவும் முக்கியமானது. அதுதான் ஆச்சாரம், அதுதான் சுத்தி அப்படிங்கிறது. அதை பின்னாடி பார்க்கலாம் அடுத்த வாரம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.